அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு நான் ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேர் என்னென்னா குனாஃபா ரெசிபி. அரபியன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, குனாஃபான்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் ரெசிபி தான். இதை ரொம்ப ஈஸியாக கேஸ் ஸ்டவ்லேயே அழகாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நான் காய்ச்சிய பசுப்பால் எடுத்துக்கிட்டேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டேன். அதுலேயே கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கிட்டேன். அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பால் திரிஞ்சு போச்சு எனக்கு. அதை அப்படியே வடிகட்டி நான் மத்தால நல்லா மசிச்சு விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். தேவைக்கு சுகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ இனிப்பு நமக்கு தேவையோ சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக வந்ததும் நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ குனாஃபா செய்வதற்கு ருமானி சேமியா, வெர்வீட் சேமியான்னு நிறைய கிடைக்கிது. நான் இது ஆன்லைனில் ஷேர் குருமா செய்வதற்காக வாங்கினோம். ஸோ இந்த சேமியா இருக்கட்டும். இது லோக்கலில் நான் சூப்பர் மார்க்கெட்டில், நேஷனல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மயிலாடுதுறை மாவட்டமாக இருந்தீங்கன்னா நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட்டில் 35 ரூபா தான் ருமானி சேமியா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது. இதுவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மெலிசாக இருக்கும். குனாஃபா செய்வதற்கு, ஷேர் குருமா செய்வதற்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கையால் நொறுக்கி மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இந்த சேமியாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குனாஃபா செய்வதற்குனே நான் இந்த தட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. எங்கள் அம்மாவுடைய சீருக்கு வந்த தட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட்டு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 500 கிராம் இருக்கும். அதாவது 1/2 கிலோ வரலையும் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட்டான தட்டு இது. இதில் தான் நம்ம குனாஃபா செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியாவெலாம் இந்த தட்டுக்குள்ளே போட்டு நிரப்பி மேலே ஒரு தட்டை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ நான் மில்க் மிஸ்ட்டு சீஸ் வாங்கியிருக்கிறேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சுட்டு இதையும் நம்ம மேலே சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்லைட் சீஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் துருவி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குனாஃபா நம்ம இந்த தட்டையில் தான் செய்ய போகிறோம். இது மேலே ஸ்டஃபிங்கை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம்னா பாருங்கள், ஆறுனதுக்கு அப்புறம் நல்லாவே திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்ச சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெயிட்டான தட்டில் நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா வெயிட்டான பேன் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக சேமியாவை போட்டு மேலே மூடி இந்த மாதிரி லைட்டாக அழுத்த கொடுத்து சேஃப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க குனாஃபா எப்படி கேஸ் ஸ்டவ்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்கிறத பார்க்கலாம். இது ஃபெஸ்டிவல் டைமில் ரம்ஜான் ஸ்பெஷல் செய்யலாம், தீபாவளிக்கு செய்யலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்வீட் செஞ்சு அசத்தலாம். ஸோ இப்போ நான் அடியில் ஒரு பழைய பேன் தூக்கி வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சு அந்த குனாஃபா தட்டையை வச்சுருவோம். வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சுற்றியும் ஊற்றி விட்டுருக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஜீனி போட்டு நல்லா கரையிற அளவுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இடையில நம்ம தட்டையை திருப்பி திருப்பி விட்டுட்டு சுற்றிலும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு பாருங்கள். ஒரு 10 to 15 நிமிஷம் கழித்து நம்ம அடியில் தூக்கி பார்த்தோம்னாக்கா நல்ல ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கும். அப்போ நம்ம இன்னொரு தட்டை போட்டு கவுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி பார்த்தோம்னா செட் ஆகிருக்கும்.
இப்போ அதே மாதிரி இன்னொரு தட்டையும் நான் வச்சுருக்கிறேன். அதை போட்டு அப்படியே திருப்பி கவுத்து போட்டோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதே போல் மறுபடியும் நம்ம நெய் சுற்றிலும் விட்டு குனாஃபாவை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடியில் நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் நீங்கள் ஏலக்காய் பொடி அல்லது வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜாஃப்ரான் சேர்த்துருக்கேன், அதாவது குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் சிரப்பை சூடாக நம்ம இது மேலே ஊற்றி சுற்றிடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியான குனாஃபா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம்ல. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்ச சேமியாவை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சும்மா லைட்டாக தட்டி விட்டோன்னாவே அழகாக வந்துடும். பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓவனில் தான் செய்யணும்னு இல்லை, கேஸ் ஸ்டவ்லேயே குனாஃபா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற சிரப்பை வந்து மேலே ஊற்றி விட்டுட்டு நல்லா உடனே நம்ம கட் பண்ணி சுட சுட சேவ் பண்ணலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சேவ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பிஸ்தாவை வந்துட்டு நான் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து கார்னிஷ்காக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான குனாஃபா ரெசிபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சூப்பராக உள்ளர உள்ள அந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அது வெறும் வாயிலே சாப்பிட்லாம், குல்ஃபி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருந்துச்சு. புது விதமான ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.